நடந்ததும் நடப்பதும் நாடகமே, நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. நடந்ததும் நடப்பதும் நாடகமே, நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. கலியுகம் முடிவுறும் சமயம் இதே, சிவனது குழந்தைகளாகிடுவோம். கலியுகம் முடிவுறும் சமயம் இதே, சிவனது குழந்தைகளாகிடுவோம். அவர் கண்மணிகளை திகழ்ந்திடுவோம். காலையில் இடம் வாணியை கேட்போம். நடந்ததும் நடப்பதும் நாடகமே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. யோகத்தில் ஒளி வெள்ளம் கிடைக்க பெற்றே, மனதினில் அருள் உள்ளம் சுரக்க பெற்றே, யோகத்தில் ஒளி வெள்ளம் கிடைக்க பெற்றே. கலி ஒரு வாழ்வினை முடித்து விட்டே, நலமுற வாழ நான் ராஜயோகம் கற்றேன். நடந்ததும் நடப்பதும் நாடகமே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. பாவங்கள் செய்துவிட்டேன், 63 பிறவிகளால் அளவற்ற பாவங்கள் செய்துவிட்டேன். ஆத்மா என்பதை மறந்துவிட்டேன், அழகாயிருந்து ஆத்மஞானம் பெற்றேன். நடந்ததும் நடப்பதும் நாடகமே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. நிரந்தர சிவனின் நினைவிருக்க தொடர்ந்து முயற்சி செய்கின்றேன். நிரந்தர சிவனின் நினைவிருக்க தொடர்ந்து முயற்சி செய்கின்றேன். சுதந்திர பறவையாகிவிட்டேன், சூட்சுமமான உலகம் விரைவில் செய்கின்றேனே. நடந்ததும் நடப்பதும் நாடகமே, நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே, எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேன். அந்த வானை மாற்றி அமைத்தவன் இம்மண்ணை மாற்றினான். அந்த வானை மாற்றி அமைத்தவன் இம்மண்ணை
जगा लो होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा। ओम शांति ओम शांति ओम शांति। ஓம் சாந்தி. ஞான மார்க்கத்தில் பாபாவுடைய குழந்தைகள் விசேஷமான கவனம் செலுத்த வேண்டியது நம்முடைய மனதை ஒரே ரசனையில் நிலைநிறுத்த வேண்டும். ஏன்னா ஆத்மா பல ரசனைகளில் அலைமோதி பழகி போச்சு. பட் இப்போ நம்ம யோகி ஜீவன் சிரேஷ்டமான வாழ்க்கையாக மாற்ற வேண்டுமென்றால் ஏக் ரஸ், ஒரே ஒரு பாபா என்ற ரசனையில் நம்ம மூழ்கி இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம ஆடாத அசையாத ஆத்மாங்கிற ஸ்திரத்தன்மையோடு இருக்க முடியும். ஆனால் பல்வேறு விதமான சூழ்நிலைகள் நம் முன்னே வரும்போது நம்முடைய மனம் சில நேரம் துக்கம் நிறைந்ததா, சில நேரம் கவலை நிறைந்ததா, சில நேரம் வீண் சிந்தனைகள் உள்ளதா, சில நேரம் மகிழ்ச்சியானதாக, சில நேரம் உற்சாகம் நிறைந்ததாக, அப்படி பல நிலைகளில் மாறுது. அதுக்கு காரணம் என்ன? செயல் நடக்கக்கூடிய சம்பவங்களுடைய தாக்கம் மனசை ஏற்படுது. எது நடந்தாலும் பாபா சொல்றாரு, இகழ்ச்சி புகழ்ச்சி மானம் அவமானம் வெற்றி தோல்வி எது நடந்தாலும் கூட நாம் சமநிலையில் இருக்கணும். அதுக்காக பாபா சாட்சியாக இருங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் இன்னைக்கு மகா வாக்கியத்தில் பாபா சொல்கிறாரு, நத்திங் நியூ, நாடகம். எது நடந்தாலும் நாடகப்படி தான் நடக்குது, எதுவும் புதிதல்ல என்ற விஷயத்தை நாம் பக்காவாக தாரணை பண்ணும்போது தான் நாம் முன்னே வரக்கூடிய அநேக விதமான
பிரச்சனைகள்லையும் நாம் ஆடாம அசையாம ஏன்னா திடீர்னு பலவிதமான டெஸ்ட் பேப்பர் வருது. காட்லி ஸ்டூடெண்ட் நம்ம பரீட்சை வரத்தான் பாபா சொல்கிறாரு. நம்முடைய கர்மத்தின் கணக்குகளை முடிக்கிறதுக்காக அல்லது நம்முடைய ஸ்திதியை வலுவாக ஆக்க பலகீனமாக ஆக்க மாய வருது. வலுவாக யார் ஆக முடியும்? பலம் நிறைந்தவங்கள யார் ஆக முடியும்னா பாதிக்காதவர்கள். மைண்டு பாதிச்சிருச்சுன்னா பலகீனமாயிடும். அதனால் பாபா சொல்கிறாரு, நத்திங் நியூ, இதுவும் புதியதல்ல. முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறாங்க, இப்படிலாம் நடக்குது பாபா அப்படின்ட்டு நடக்கும் நிகழ்வுகளில் நம்ம ஏன் என்னங்கிற பல கேள்விகளை போடுறோம். ஆனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் பரதர்ஷனில் போகும்போது தான் கேள்வி வருது. யாரையும் பார்க்காதீங்க, யாருடைய பிரபாவத்திலே போகாமல் நான் ஆத்மா, நான் யோகி ஆத்மா, நான் பாபாவுடைய குழந்தை அப்படிங்கிற ஒரு ரசனையில் நம்முடைய புத்தி ஸ்திரமாக இருந்தால்தான் எல்லா டெஸ்ட் பேப்பர்லேயும் பாஸ் ஆக முடியும். அதான் ஏக்ரஸ், ஒரே ரசனை, ஒரே பாபா மேல் அன்பு, ஒரே பாபாட்ட சர்வ சம்பந்தம், ஒரே பாபாவுடைய சேவையினுடைய ரசனை, ஞானத்தினுடைய ரசனை, யோகத்தினுடைய ரசனை, சர்வ பிராப்தியினுடைய ரசனை, சர்வ சம்பந்தத்தினுடைய ரசனை, எல்லாமே எனக்கு முழு உலகமோ ஒரே ஒரு பாபா. எந்த மனிதனுக்கும் அதில் இடமே கொடுக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் கொடுத்தா கூட அதன் மூலமாக நமக்கு துக்கம், கவலை, ஏமாற்றம், பல கேள்விகள் வருது. இந்த சங்கமயுகத்தில் என்னுடைய இதயத்தில் ஒரே ஒரு பாபா தான். அப்போ தான் நம்முடைய இதம் பியூராகும். பாபா தூய்மையானவர். அந்த தூய்மை கடலான பாபாவுடைய இதயத்தில் நம்ம உட்காருது எவ்வளோ பெரிய பாக்கியம். அப்போ யாருடைய மகிமையும் நாம் பாடக்கூடாது, எந்த தேகதாரியினுடைய பிரபாவத்திலையும் போகக்கூடாது. ஒரே ஒரு பாபா, ஏக் ஷிவ் பாபா, தூஸ்ரானா கோயி. அவங்க தான் ஏக் ரஸில் இருக்க முடியும். நத்திங் நியூன்னு புரிஞ்சிட்டா தான் ஏக் ரஸில் இருக்க முடியும். எதனுடைய பிரபாவத்தில் போகாமல் இருந்தால் தான் ஏக் ரஸில் இருக்க முடியும். அவங்க ஆடாத அசையாத ஆத்மாக்கள். ஓம் சாந்தி. 25/12/2025 मधुबन बाप दादा मुरली। मीठे बच्चे, तुम बहुत समय के बाद फिर से बाप से मिले हो. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நீண்ட காலத்திற்கு பின்னால் பாபாவை சந்திக்கின்றீர்கள். इसलिए तुम बहुत बहुत सीख लेते हो. ஆகவே நீங்கள் மிக மிக செல்லமானவர்கள். கேள்வி, अपनी स्थिति को एक रस बनाने की साधन क्या है? உங்களுடைய மனதை ஏக்ரஸாக ஆக்குவதற்குண்டான சாதனம் என்ன? பதில், अपनी स्थिति को एक रस बनाने की साधन है सदा याद रखो जो सेकेंड पास हुआ ड्रामा. நம்முடைய மனதை ஏக்ரஸில் இருக்கணும்னா அதுக்குண்டான சாதனம் எது முடிந்து விட்டதோ அது ட்ராமா. கலப் பஹலே பி ஐசே ஹுவா தா. கல்பத்திற்கு முன்பும் அம்மாதிரியாக ஆகியிருந்தது. अभी तो निंदा स्तुति मान अपमान सब सामने आना है. இகழ்ச்சி புகழ்ச்சி மானம் அவமானம் எல்லாமே உங்க எதிரில் வரும். अपनी स्थिति को एक रस बनाने के लिए पास्ट को चिंता मत करो. உங்களுடைய மனதை ஒரே ரசனையில் வைத்து கொள்ள வேண்டுமென்றால் கடந்து முடிந்தவைகளை பற்றி சிந்திக்காதீர்கள். ஓம் சாந்தி. रूहानी बच्चों प्रति रूहानी बाप समझा रहा है. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கின்றார். रूहानी बाप का नाम क्या है? ஆன்மீக தந்தையின் பெயர் என்ன?
शिव बाबा. அவருடைய பெயர் சிவபாபா. வக்சப் ரூஹோं का बाप है. அவர் அனைத்து ஆத்மாவிற்கும் தந்தையாக இருக்கின்றார். सब रूहानी बच्चों का नाम क्या है? அனைத்து ஆன்மீக குழந்தைகளுடைய பெயர் என்ன? ஆத்மா. எல்லாருடைய பெயரும் ஆத்மா. जीव का नाम पड़ता है, ஆத்மா का नाम वही रखता है. உடலுக்குத்தான் பெயர் வைக்கப்படுகின்றது, ஆத்மாவுக்கு ஆத்மான் தான் சொல்றோம். एक भी बच्चे जानते सत्संग ढेर है. குழந்தைகள் இதுவும் தெரிஞ்சிட்டோம். இன்னைக்கு அநேக சத்சங்கங்கள் இருக்கின்றன. ஏகே சச்சா சச்சா சத்து கா சங். இதுதான் உண்மையிலும் உண்மையான சத்தியமான சங்கம். जो सत्य बाप राजयोग सिखाकर हमको सत्य में ले जाता है. சத்தியமான தந்தை நமக்கு ராஜயோகத்தை கற்பித்து சத்திய யுகத்திற்கு அழைத்து செல்கிறார். ऐसे कोई भी सत्संग व पाठशाला नहीं हो सकता. இதனை போன்ற எந்த ஒரு சத்சங்கமும் பாடசாலையும் கிடையாது. एक भी तुम बच्चे जानते हो. இதை பற்றி எல்லாமே குழந்தைகள் அறிந்து கொண்டீர்கள். सारा सृष्टि चक्र तुम बच्चों की बुद्धि में है. முழு கால சக்கரத்தை பற்றி ஞானம் புத்தியில் இருக்கு. तुम बच्चे ही स्वदर्शन चक्रधारी हो. நீங்க குழந்தைகள்தான் ஸ்வதர்ஷன சக்கரதாரிகள். बाप बैठ समझाते ये सृष्टि चक्र कैसे फिरता है. பாபா அமர்ந்து புரிய வைக்கின்றார் இந்த கால சக்கரம் எவ்வாறு சுற்றுகின்றது. किसको भी समझाओ तो चक्कर को सामने खड़ा करो. ஸோ நம்ம யாருக்கு வேணாலும் இந்த கால சக்கரத்தின் முன்னாடி நிப்பாட்டி இந்த சக்கரம் எப்படி சுற்றுது, இந்த உலகம் எப்படி இயங்குது, எப்படி நம்ம ஆத்மாக்கள் மறுபிறப்பில் வர்றோம், இதெல்லாம் புரிய வைக்கணும். அப் தும் இஸ் தரஃப் ஜாயேங்கே. நாம் இப்போ இந்த கலியுகத்திலிருந்து சத்தியுகம் பக்கம் போயிட்டுருக்கோங்கிறத சக்கரத்தின் மூலமாக புரிய வைக்கலாம். बाप जीव आत्माओं को कहते अपने को आत्मा समझो. பாபா ஜீவ ஆத்மாக்களுக்குத்தான் புரிய வைக்கின்றார், குழந்தைகளே நீங்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். एक नई बात नहीं जानते हो कलब सुनते हैं. இது எதுவுமே புதிய கருத்துக்கள் அல்ல, நாம் கல்பம் இதை கேட்கின்றோம். அஃபிர்சே சுன் ரஹே. இப்பொழுது மீண்டும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தும்மாரா புத்திமே கோய் தேகதாரி பாப் டீச்சர் நஹி ஹை. உங்களுடைய புத்தியில் நமக்கு எந்த ஒரு தேகமுள்ள மனிதன் அப்பா டீச்சர் குரு கிடையாது. தும் ஜான்தே ஹோ விதேகி ஷிவ பாபா அமரா டீச்சர் குரு ஹை. உங்களுக்கு தெரியும் விதேகி ஷிவ பாபா தேகமற்ற சிவ தந்தை தான் நமக்கு டீச்சராகவும் குருவாகவும் இருக்கின்றார். और कोई भी सत्संग आदि में इसे बात नहीं करते हो. மற்ற எந்த ஒரு சத்சங்கத்திலையும் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. தேகமே இல்லாதவர் நமக்கு படிப்பு சொல்லித்தர்றாரு அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. மதுபன் तो एक ही है और फिर एक मधुबन वृंदावन में दिखाता है. இந்த மதுபன் என்பது இந்த ஒரே ஒரு பூமி தான், மவுண்ட் அபு அந்த ஒரு இடம்தான். பட் பக்தியில் பிருந்தாவனத்தை மதுபன் சொல்லி வர்ணிக்கிறாங்க. பக்தி மார்க் மனுஷனை நை பைட் பனா. அவங்க பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் அந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. ப்ராக்டிக்கல் மதுபந்தோ எஹை. நடைமுறையில் மதுபனம் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய இடம்தான். तुम्हारा बुद्धि में हम सत्य त्रेधा से लेकर पुनर्जन्म लेते लेते अब संगम पर आकर खड़े हैं. உங்களுடைய புத்தியில்
சத்தியுகத்திலேருந்து நம்ம கடந்து திரேதாயுகம் புனர்ஜென்மம் எடுத்து இப்போ நாம் எங்கே வந்துட்டோம்? சங்கம யுகத்தில் வந்திருக்கின்றோம். புருஷோத்தம் பண்ணே கேலி, இந்த சங்கமயத்தில் நாம் புருஷோத்தமர்களாக ஆகின்றோம். हमको बाप ने आकर स्मृति दिलाया, நமக்கு பாபா வந்துதான் நினைவை கொடுத்திருக்கின்றார். 84 ஜனம் கோன் அவர் கைசே லேத்தே தும் ஜான், 84 ஜென்மங்கள் யார் எடுக்கிறாங்க, எப்படி எடுக்கிறாங்க, இதெல்லாமே நமக்கு பாபா புரிய வச்சிட்டாரு. மனுஷ तो सिर्फ கதியத்தை समझते कुछ नहीं, மனிதர்கள் வெறும் சொல்லும்போது சொல்கிறாங்களே தவிர இதையும் புரிஞ்சுக்கிறது. பாப் अच्छी रीति समझाता है, பாபா நல்ல விதமாக புரிய வைக்கின்றார். சத்தியமே சத்தோ பிரதான் ஆத்மா தி, ஷரீர் பி சத்தோ பிரதான் தே. சத்தியத்தில் ஆத்மா சத்தோ பிரதானமாக இருந்தது, அப்போ சரீரமும் சத்தோ பிரதானமாக இருந்தது. இசமைத்தோ சத்யு நெஹே கலியுக, இந்த நேரம் இதனை சத்திய யுகம் என்று சொல்ல முடியாது, இது கலியுகம். கோல்டன் ஏஜ் மே ஹம் தே, நாம தான் அந்த பொன் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். फिर चक्कर लाकर पुनर्जन्म ले लेते आयन एज में आ गए. பிறவி சக்கரத்தில் சுற்றி வந்து பல பிறப்புகள் எடுத்து இப்போ நம்ம இரும்பு யுகத்துக்கே வந்துட்டோம். फिर चक्र जरूर लहाना है, மீண்டும் இந்த சக்கரத்தில் நாம் அவசியம் சுற்ற வேண்டும். அபி ஜானாகி அப்னே கர், இப்பொழுது நாம் நம்முடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும். தும் சீக்கிரத்தே பச்சே ஹோனா, நீங்கள் செல்லமான குழந்தைகள் அல்லவா. சீக்கிரத்தே உன்கோ கஹா ஜாத்தா ஹை ஜோ கூம் ஹோ ஜாதா, காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகள்னு யாரை சொல்கிறோம்? யார் காணாமல் தொலைஞ்சு போயிடுறாங்களோ அப்புறம் அவங்க தேடி கண்டெடுக்கிறதுனால செல்லமான குழந்தைகள். फिर बहुत समय के बाद मिलते हैं, அப்புறம் நம்ம வெகு காலத்துக்கு அப்புறம் வெகு காலம்னா முழு கல்ப சக்கர சுத்தணும் இல்லை. 84 ஜென்மம் முடியக்கூடிய தருணத்தில் 5000 வருஷம் லாஸ்டில் தான் மீண்டும் சந்திக்கின்றோம். 500 வருஷக்கு பாத் ஆக்கர் மிலே ஹோ, 5000 ஆண்டுகள் கழித்து நாம் மீண்டும் சந்திக்கின்றோம். बच्चों जानते हो एक वही बाबा जिसने 5 वर्ष पहले सृष्टि चक्कर का हमको ज्ञान दिया. குழந்தைகள் தெரிஞ்சிட்டீங்க, இதே பாபா தான் போன கல்பத்திலேயே நமக்கு 5000 வருடத்தினுடைய காலச்சக்கரத்தின் ஞானத்தை கொடுத்தார். ஸ்வதர்ஷன் சக்கர பனாயத், ஞானம் கொடுத்து பாபா நம்மளை என்ன பண்ணுறாரு? ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆக்கிறாரு. அபி ஃபிர் சே பாப் ஆக்கர் மிலே, இப்போ மீண்டும் பாபா சந்திக்க வந்திருக்கின்றார். ஜனம் சித் அதிகார் தேனைக்கிலே, நம்முடைய பர்த் ரைட் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். யஹ பாபா ரியலைஸ் கராத், பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு அனுபவம் செய்ய வைக்கின்றார். इसमें आत्मा के 84 जन्म की भी रियलाइजेशन आ जाता है. இதில் ஆத்மா 84 ஜென்மத்தினுடைய அனுபவம் ஏற்பட்டு விடுகின்றது. சப் பாப் பைட் சம்ஜாத்தே, எல்லா விஷயங்கள் பாபா உட்காந்து புரிய வைக்கின்றார். जैसे 5000 वर्ष पहले भी समझाया था, இப்படி 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிறது பாபா உணர வைக்கிறாரு. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட பாபா நமக்கு இந்த ராஜ்யோகத்தை கற்பித்து ராஜ்யம் கொடுத்தார். मनुष्य को देवता एक कंगाल को सिरताज बनाने के लिए, மனிதர்களிலிருந்து தேவதையாக ஏழையாக இருக்கக்கூடியவர்களை கிரீடதாரியாக ஆக்குவதற்காக பாபா வந்திருக்காரு. தும் சமஸ்தே ஹோ அம்னே 84 ஜென்மம் லியா, நீங்கள் இப்போ புரிஞ்சிட்டீங்க, நாம தான் 84 ஜென்மத்தை எடுத்தோம். யஹா சீக்னே கே லியே ஆயேங்கே பி நஹி, 84 ஜென்மம் யார் எடுக்கலையோ அவங்க இந்த ஞானத்தை கற்றுக்க இங்கே வரமாட்டாங்க. 84 ஜென்மம் எடுத்தவங்க தான்
ஞானத்தை கற்றுக்கொள்ள வருவார். कोई थोड़ा समझेंगे नंबर बार तो होती ही ना. ஒரு சிலர் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க, ஏன்னா எல்லாமே வரிசை பிரகாரமாக இருக்காங்க. அப்படி கிரகஸ்தமே ரஹனா, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தினுடைய உறவினரோடு தான் இருக்கணும். சப்தோ யஹா நஹி ரக், எல்லாரையும் இங்கே உட்கார வைக்க முடியாது. रिफ्रेश होना आएंगे जिनकी भुक्ति में बहुत अच्छा पद पा. ஆத்மாவை புத்துணர்ச்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கு வரும்? யாருக்கு சத்தியத்தில் உயர்ந்த பதவி அடைவார்களோ அவங்களுக்கு தான் அந்த எண்ணம் தூண்டுதல் வரும். கம் பத் வாலே ஜாஸ்தி புருஷாத்மி நஹி. குறைவான பதவி உடையவர்கள் அதிகமான முயற்சி பண்ண மாட்டார். கியான் ஐசாகி தோடாபி புருஷாக்கியோ வர்த்தனை. ஞானம் அப்படிப்பட்டது, அவர்கள் கொஞ்சம் அந்த ஞானத்தை தாரண பண்ணாலோ பயன்படுத்தினாலோ அது குறையவே குறையாது. கியான் ஐசாகி தோடாபி புருஷாக்கியா வர்த்தனை. இந்த ஞானம் அப்படிப்பட்டது, கொஞ்சம் முயற்சி செய்தாலும் அது ஒரு பொழுதும் வீணாகாது. சஜா காக்க ராஜா, இங்கே தண்டனை பெற்று வந்து விடுவார்கள். அச்சா கத்தை சஜாபி கம் ஹோத். நல்ல விதமாக முயற்சி செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனையும் குறைவாயிடும். யாத் கி யாத்ரா பிகர் விக்ரம் வினாஷ்னி. நினைவு என்ற யாத்திரை செய்யாம பாவ கர்மங்கள் அழியாது. எக்தோ கடி கடி அப்பனே கோ யாத் கராவோ. அடிக்கடி நாம பாபா சொல்லக்கூடிய விஷயத்தை நமக்கே நாம நினைவுபடுத்தணும். कोई भी मनुष्य मिले पहले तो उनको एक समझाना है, अपने को आत्मा समझो. முதலாவதாக நம்ம யாரை சந்திக்கின்றோமோ அவங்களுக்கு முதல்ல நீங்கள் ஒரு ஆத்மாங்கிறத புரிஞ்சுக்கோங்கன்னா அந்த ஞானத்தை கொடுக்கணும். நாம் தோ பீச்சே ஷரீர் பர் மிலா. இந்த பெயர் என்பது பின்னாடி ஷரீரத்திற்காக கிடைக்கப்பட்டது. கிஸ்கோ புலாய் ஷரீர்க்கு நாம் பர். யாராவது கூப்பிடணும், எப்படி கூப்பிட முடியும்? அந்த சரீரத்துக்கு ஒரு பெயர் இருக்கும்போது தான் அந்த பெயரை வச்சு கூப்பிட்றோம். இது சங்கம் பர் பேஹத் கபாப் ரூஹானி பச்சோங்கோ புலாத். இந்த சங்கம் யுகத்தில் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஆன்மீக குழந்தைகளை அழைக்கின்றார். தும் கங்கே ரூஹானி பாப் ஆயா ஹே. நீங்கள் குழந்தைகளை என்ன சொல்கிறீங்க? ஆன்மீக தந்தை வந்திருக்கின்றார். பாப் கங்கே ரூஹானி பச்சே. பாபா சொல்கிறாரு ஆன்மீக குழந்தைகள்னு. பலே ரூ ஃபிர் பச்சோங்கோ நாம் லே. முதல்ல பாபா ஆத்மா பார்க்குறாரு, அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களுடைய பேர் சொல்கிறாரு. ரூஹானி பச்சே தும் சமஸ்தே ரூஹானி பாப் கியா சம்ஜ. ஆன்மீக குழந்தைகளே, நீங்கள் புரிஞ்சிட்டீங்களா ஆத்மா தந்தை என்ன சொல்கிறாருங்க? துமாரா புத்தி ஜாந்தி சிவ பாபா இஸ் பாகிரத் பர் விராஜ்மான். உங்கள் புத்தியில் இப்போ புரிதல் வந்துடுச்சு. இந்த பாகியசாலியான ரதத்தில், பிரம்மா பாபாவுடைய சரீரம் என்ற ரதத்தில் சிவ பாபா பிரவேசமாயிருக்காரு. நமக்கு ஒஹி ராஜ்யோ சிக்கா ரஹா ஹே. அவர்தான் நமக்கு ராஜ்யோகத்தினை கற்பித்து கொண்டிருக்கின்றார். அவர் கோய் மனுஷ மாத்திர நை ஜிஸ்ஸே பாப் ஆக்கா ராஜ்யோ சிக்கலாய். வேறு எந்த ஒரு மனிதனானவர்களும் இந்த ராஜ்யோகத்தை கற்பிக்க முடியாது. பாப் ஆத்தேஹி புருஷோத்தம் சங்கம். பாபா வருவதே புருஷோத்தம சங்கம யுகத்தில். और कोई भी मनुष्य कभी ऐसे कर न सके. ஒரு பொழுதும் வேற எந்த மனிதனும் அந்த மாதிரி சொல்ல முடியாது. इनको तो एक मालूम नहीं था कली खत्म हो सत्य आना है. தாதா லேக்கராஜு கூட தெரியாது கலியுகம் அழிய போது சத்தியம் வரப்போது. நஷிவ் பாபா பிரவேசமாகி காட்சிகள் காட்டின பிறகு அவர் பிதாஸ்ரீ பிரம்மாவாக மாறினார். ஏன்னா கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் வருதுன்னு புரிஞ்சிட்டாரு. இன்கா கோய் தேகதாரி குரு நகி. இப்போ இவருக்கு எந்த ஒரு தேகமுள்ளவர்கள் குரு கிடையாது. और तो सब मनुष्य मात्र இருக்காங்க हमारा फलाना குரு. பொதுவாக உலகத்தில் எல்லா மனிதர்கள் சொல்லுவாங்க என்னென்னு, எங்களுடைய குரு இன்னாரு அப்படின்னு அந்த தேகத்தின் பேர் தான் சொல்லுவாங்க. ஃபலானா ஜோதி ஜோதிமே சமாயா.
இன்னார் அப்படியே ஜோதியிலே போய் கலந்துட்டாரு. சப் தேகதாரி குரு, எல்லாருமே தேகமுள்ள மனிதன் குருவாக இருக்காங்க. தர்ம் ஸ்தாபக் பி தேகதாரி, தர்மத்தை ஸ்தாபனை செய்தவர் கூட தேகதாரி தான். एक धर्म किसने स्थापन किया? ஆனால் தேவதா தர்மத்தை யார் ஸ்தாபனை பண்ணுறாங்க? परमपिता परमात्मा त्रिमूर्ति शिव बाबा ने ब्रह्मा द्वारा स्थापन किया. परमपिता परमात्मा त्रिमूर्ति शिवन பிரம்மாவின் மூலமாக படைத்தார். परमपिता परमात्मा त्रिमूर्ति शिव बाबा ने ब्रह्मा द्वारा स्थापन किया. परमपिता परमात्मा त्रिमूर्ति शिव बाबा ब्रह्माविन मूलமாக ஸ்தாபனை செய்தார். इनका शरीर का नाम ब्रह्मा है. इवருக்கு शरीरத்தினுடைய पेर ब्रह्मा. क्रिश्चियन लोग कहेंगे क्राइस्ट ने एक धर्म स्थापन किया. கிறிஸ்டியானிட்டியில் உள்ளவர்கள் இயேசு கிறிஸ்து இந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்தார்னு சொல்வாங்க. வக்தோ தேகதாரி ஹே, அவரும் தேகமுள்ள மனிதன். चित्र भी है ना, इस धर्म की स्थापक का चित्र क्या दिखाएंगे? அவங்க எல்லாருக்குமே சித்திரம் என்ன பிறந்திருக்காங்க, உருவம் சரீர உருவம் இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக சித்திரம் வைக்கிறாங்க. ஆனால் शिव बाबा के என்ன சித்திரம் வைக்கிறது? शिव का दिखाता है. शिव के चित्र में कोई बड़े कोई छोटा बनाता है. சிவலிங்கம் காட்டுறாங்க. அந்த சிவலிங்கத்தில் கூட ஒரு சிலர் ரொம்ப பெருசாக, ஒரு சிலர் குட்டியாக சின்னதாக செய்கிறாங்க. ஹைத்தோ வக் பிந்தி ஹே, என்ன பாபா பிந்துவாக இருக்காரு. நாம் ரூபி ஹை பரந்து அவ்வக்த ஹே, அவருக்கு பெயர் இருக்கு, ரூபம் இருக்கு, ஆனால் எல்லாமே அவ்வக்தமானது. இன் ஆங்கோசி நகி தேக் சக்தா, இந்த கண்கள் மூலமாக அவரை பார்க்க முடியாது. शिव बाबा तुम बच्चों को रोज बाग की देख कर गए तब तो याद करते. शिव बाबा தினம்தோறும் குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறாங்க, ராஜபாக்கியத்தை கொடுக்க வர்றாரு, அதனால் நினைவு வருது. शिव बाबा कहते मन मना भव. शिव बाबा சொல்கிறாரு मन मना भव, मुझ एक बाप को याद करो, தந்தையாகி என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். கிஸ்கி ஸ்துதி நகி கர், யாரையும் நம்ம பெருமையாக புகழ் பாடக்கூடாது. ஆத்மாக்க புத்திமே கோய் தேக் யாத் ந ஆயே, ஏன்னா ஆத்மாக்களுக்குள்ள எந்த தேகமுள்ள மனிதன் நினைவு வரக்கூடாது. எக் அச்சி ரீதி சம்ஜனக்கி பாத், இவைகள் எல்லாமே நல்ல விதமாக புரிய வைக்கக்கூடிய கருத்துக்கள். அம்கோ शिव बाबा படாத்தா ஹே, எனக்கு शिव बाबा பாடம் கற்பிக்கின்றார். சாராதின் அடாப்ட் கர், முழு நாளும் அடாப்ட் பண்ணுறார். சாராதின் எக் ரிப்பீட் கர்த்தே ரஹோ, நாள் முழுவதும் பாபா சொன்ன முரளியினுடைய மகா வாக்கியத்தை சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும். शिव भगवान वाच पहले पहले तो अल्लाह को समझाना. शिव भगवानुடைய மகா வாக்கியம் முதல் கடவுள் யாருங்கிறத புரிய வைங்க. ஏ பக்கா नहीं किया तो और बे तो बताते हुए कुछ बुद्धि में बे, அப்பாவை பற்றியே அவங்க சரியாக புரிய வைக்க முடியல, இல்லை அவங்க நம்பிக்கை ஏற்படலைன்னா அதுக்கப்புறம் ஆஸ்தியை பற்றியெல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. कोई कह देते एक बात तो राइट है ना, ஒரு சிலர் சொல்கிறாங்க இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியானது. कोई कहते इस समझने में तो टाइम चाहिए, ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க பட் ஆனால் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் தேவை. கை கத்தினா விசார் கரைங்கி, சிலர் சொல்கிறாங்க நாங்கள் இதை பற்றி சிந்திக்கிறோம். கிசம் கிசம் கே ஆத்திகி, பலவிதமான தர்மத்தினர்கள் வர்றாங்க. ஏகை நைபத், பரம்பிதா பரமா சிவ் பை ஆத்மாவுக்கு பை படாது. பரம்பிதா பரமாத்மா சிவன் ஆத்மாக்களுக்கெல்லாம் உட்காந்து புரிய வைக்கிறாரு. विचार चलता, इधर நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். क्या करे जो मनुष्य को एक समझने में आ जाए, இதெல்லாம் மக்கள் புரிய வைக்கணும், அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் சொல்லணும். शिव ही ज्ञान का सागर, சிவன் தான் ஞானத்தின் கடலாக இருக்கின்றார். आत्माओं को ज्ञान का सागर कैसे कहते,
ஆத்மாவை ஞானக்கடல் என்று எப்படி சொல்ல முடியும்? ज्ञान का सागर जरूर कभी ज्ञान सुनायना ஞானக்கடல்னு சொல்லும்போது அவசியம் அவர் எப்போ ஞானம் சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? தத்தோ உனக்கு ஜான் சாக அவருக்கு ஒரு மகிமை செய்கிறோன்னா அவர் அந்த காரியம் எப்போ செய்ததானே மகிமை பாடுவோம். காரியமே செய்யாமல் வெறும் மகிமை பாட மாட்டாங்க. அப்படி மகிமை பாடின என்ன சொல்லுவாங்க? இங்கே வேணும்னே இந்த மாதிரி நம்மளை பற்றி புகழ் பாடுறாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த காரியம் செய்யும்போது தான் அதனுடைய மகிமை பாடும். அன்பே சிவம்னா பாபா எல்லா ஆத்மாக்கிட்டே அன்பாக இருந்திருக்கார். ஞானக்கடல் சொல்கிறோன்னா அவர் நம்ம எல்லாருக்கும் ஞானம் சொல்லி தர்றாரு சங்கமித்தில். அதனால தான் அவருடைய புகழ் பாடப்படுகின்றது. कोई बहुत पढ़ते तो कहा जाता है बहुत வேத சாஸ்திர படாய. ஒரு சில நிறைய படிக்கிறாங்கன்னு சொல்லுவோம், இவங்க வேத சாஸ்திரங்கள்லாம் ரொம்ப படிச்சிருக்காங்கன்னு. இஸ்லே சாஸ்திரத்வா வித்வான், அதனால தான் அவங்கள சாஸ்திரவாதிகள் என்றும் வித்வான்கள் என்றும் சொல்கிறோம். பாப் தோ கியான் கா சாகர் அத்தாரிட்டி காது. ஆனால் பாபா ஞானக்கடல், அவர்கிட்ட முழு அதிகாரம் இருக்கு, முழு ரைட்ஸ் இருக்குது. அதனால் அவங்க சொல்கிறாங்க பலித்து பூச்சினா செய்ய அபி கலியுகை அசத்தி. புதியதாக வர்றவங்ககிட்ட நீங்கள் முதல்ல இது கேளுங்க, நீங்கள் இப்போ இருக்கிறது கலியுகமா சத்தியமா? நை துனியாகி எ புராணி துனியா, இது புழு உலகமா அல்லது பழைய உலகமா? एक लक्ष्मी नारायण अगर होता तो उन्होंका राज्य होता है. ये पुरानी दुनिया कंगालपन ही नहीं होता. இந்த லக்ஷ்மி நான் ராஜ்யம் என்றைக்குமே இருந்ததுன்னா இந்த பாரதம் ஏழ்மையாகவே ஆகவே ஆகாது. அபி तो सिर्फ इनकी चित्र है मंदिर में मॉडल्स. இப்போ லக்ஷ்மி நாராயணன் இல்லை, பட் அவங்களுடைய சித்திரங்கள் தான் கோவில்களில் வச்சுருக்காங்க. नहीं तो उनकी महल भी शादी कितना बड़ा बड़े, இல்லைன்னா அவங்க பெரிய பெரிய மாட மாளிகைகளில் ரொம்ப அழகான பிருந்தாவனம் சொல்லி நிறைய பூச்செடிகள், நறுமணம் மிக்க செடி கொடிகள் நிறைய இருக்கும். அதற்கிடையே தான் அவர் கிருஷ்ணன் வாழ்வார். தேவி தேவதா தோ படே மெஹலோமே இருக்கு. தேவி தேவதைகள் என்றாலே பெரிய பெரிய மாளிகையில் வசிப்பாங்க. பௌச்சா ஹோங்கினா வஹா டர்னே ஆதிக்கு பாத்தி நஹி, அங்கே எதற்கும் பயப்பட வேண்டிய விஷயமே இருக்காது. லக்கடியோं में दुआ होता तो दुख फील होता. அங்கே ஒரு பொழுதுமே விறகெல்லாம் எரிக்க மாட்டாங்க. ஏன்னா விறகு எரிச்சா அதுலேருந்து வந்த புகையில் அது கூட துக்கம் கொடுக்கும். வஹா हम बहुत थोड़ी टुकड़े में रहते. அங்கே பாபா சொல்கிற பாரதங்கிறது எவ்வளோ பெரிய உலகம், அது 5 கண்டங்கள் சேர்ந்த இன்னும் எவ்வளோ பெருசு. அதில் பாரதத்தில் ஏதோ ஒரு கார்னரில் கொஞ்சம் பேர் மட்டும் இருப்போம். பிரசிடென்ட் கா மக்கான் கித்தனா படாகி, ஒரு பிரசிடென்ட்னா அவருடைய வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ தேவி தேவதா பி படை படை மேலோமே இருக்கு. தேவி தேவதைகளோட பெரிய பெரிய மாட மாளிகையில் இருப்பாங்க. பௌத் ஜாவத், ஏன்னா அங்கே நிலம் ரொம்ப அதிகமாக இருக்கும். டர்னேக்கி பாத்தி நஹி, அங்கே எந்த பயத்துக்கு உண்டான விஷயமே இல்லை. சதை ஃபுல்வாடி ரக்தி, அங்கே எப்போவுமே மலர் தோட்டமாகத்தான் இருக்கும். காட்டா ஹொத்தா நஹி, அங்கே முள்ளுங்கிறதே இருக்காது. வஹத்து லக்கடியா ஆதி ஜலாத்தே நஹி, அங்கே கட்டைகள் எதுவுமே எரிக்க மாட்டாங்க. எரிச்சா அந்த புகை கூட நமக்கு துக்கம் கொடுக்கும். வஹாம் பௌத்தோடி டுக்கடையுமே இருக்கு. இவ்வளோ பெரிய உலகத்தில் ஒரு சிறு பாகத்தில் தான் தேவதைகள் வசிப்பாங்க. பீச்சே விருத்திக்கோ பாத்தி போக போக அது நிறைய வளர்ச்சியாக பௌத் அச்சே பகீச்சே ஒத்தா, அங்கே ரொம்ப ரொம்ப அழகான பூந்தோட்டங்கள் இருக்கும். வஹாம் பௌத்தோடி டுக்கடையுமே இருக்கு. அங்கே நாம் ஏதோ ஒரு சின்ன இடத்துல ஓரத்தில் இருப்போம். பீச்சே விருத்தி பார்த்து பின்னாடி போக போத எல்லாமே வளர்ச்சியாகின்றது. அச்சே பகீச்சா ஹோகா குஷ்பு ஆத்தி, அங்கே ரொம்ப நல்ல நல்ல பூந்தோட்டங்கள் இருக்கும். அந்த பூந்தோட்டத்திலேருந்து நறுமணம் வந்துட்டே இருக்கும். ஜங்கல் ஹோங்காஹி நஹி, சத்வத்தில் காடுங்கிறதே இருக்காது. அபி ஃபீலிங் ஆத்தி தேக்தே தோ நஹின்னா, இப்போ நமக்கு அந்த ஃபீலிங் உணர்வுகள் வருது.
தும் தியான் மே படே படே மெஹல் ஆதி தேகாத். நீங்கள் டிரான்ஸில் போகும்போது பெரிய பெரிய மாளிகைகள்லாம் அங்கே பார்த்துட்டு வர்றீங்க. சாட்சாத்கார் வா ஃபிர் கோமோஜ், காட்சிகள் கிடைக்கும், அதுக்கப்புறம் மறைஞ்சு போயிடும். சாட்சாத்கார் கியா தோஹைனா, பாபா குழந்தையில் பார்த்து கேட்குறார், நீங்களாம் சாட்சாத்காரம் பார்த்திருக்கின்றீர்கள் அல்லவா? ராஜாயே பிரின்ஸ் பிரின்சஸ் ஹோ, ராஜாக்கள் மற்றும் இளவரசன் இளவரசி இருப்பாங்க. பௌத் ரமணிக் சொர்க்க ஹோகா, சொர்க்கம் என்பது ரொம்ப ரம்மியமானதாக இருக்கும். ஜெய்சே யஹா மைசூர் ஆதி रमणीक है, ऐसे वहाँ बहुत अच्छी हवाएं लगती रखती है. பாபா சொல்கிறாரு, எல்லாமே அங்கே ரம்மியமாக இருக்கும். இயற்கை கூட எப்படி இருக்கும், எப்போவுமே வசந்தமாக தான் இருக்கும். ரொம்ப குளிர்காலம், ரொம்ப வெயில் காலம் அப்படிலாம் மாறாது. பானிக்கு ஜர்னே बहुत இருக்குது, அங்கே நீர்வீழ்ச்சிகள் நிறையா இருக்கும். ஆத்மா சமஸ்திகை அச்சி அச்சி சீஜி பனாயி, ஆத்மா புரிஞ்சிருக்கு, அதனால் அது யோசிக்க விரும்புது, நல்ல நல்ல பொருள் நம்ம பண்ணலாமா. ஆத்மாக்கு சொர்க்க யாதாத்தாகி, ஆத்மாவுக்கு சொர்க்கத்தின் நினைவு வருதா. தும் பச்சோங்கோ ரியலைஸ் ஹோத்தே கியா கியா ஹோகா, சத்தியத்தில் என்னென்ன இருக்குங்கிறது குழந்தைகள் ரியலைஸ் பண்ணுறீங்க. கஹாம் ரக்தி ஹோ, அங்கே நம்ம எங்கே வசிப்போம். இசமய ஸ்மிருதி ரக்தி, இந்த நேரம் தான் இது எல்லாமே நமக்கு நினைவில் இருக்கு. சித்திரக்கோ தேக்தே தும் கித்னா குஷ் நசீப், சித்திரங்களை பார்த்த உடனே நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறீங்க. வஹா துக்கி கோய் பாத் நஹி ஹோ, அங்கே துக்கத்துக்கான சம்பவங்கள் விஷயங்கள் எதுவுமே இருக்காது. ஹம் தோ சொர்க்கமைத்தே நீச்சே உத்தர்த்தி, நாம சொர்க்கத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம், அப்புறம் படிப்படியாக பிறவியில் பிறப்பெடுத்து கீழே வந்துட்டோம். फिर स्वर्ग में जाना है, இப்போ மீண்டும் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும். கைசே ஜாயே, எப்படி போகிறது. ரஸ்ஸி மே லட்கி கர் ஜாயங்கே கியா, மேலேருந்து சொர்க்கத்திலேருந்து ஒரு கயிறு கட்டி கீழே போடுவாங்க, அந்த கைத்தை பிடிச்சி ஏறி நம்ம மேலே போயிடலாம் அப்படிலாம் கதை சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஹம் ஆத்மா தோ ரஹனே வாலா சாந்தி தாம், நம்ம ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய இடம் சாந்தி தாமம். बाप ने स्मृति दिलाया फिर तुम देवता बन रहे हो, இப்போ பாபா நினைவு கொடுத்துட்டாரு, குழந்தைகளே நீங்கள் மீண்டும் தேவதையாக ஆக போகின்றீர்கள். அவர் தூசரோं को भी बना, நீங்களும் தேவதையாக ஆகிட்டு இருக்கீங்க, மற்றவர்களே தேவதையாக ஆக்குறீங்க. கித்தனை கர் பைட்டே பி சாட்சாத்கார் கர்த்து, எத்தனை பேர் வீட்டில் உட்காந்துட்டு ஆரம்பத்தில் எங்கே ஆரம்பித்த புதுசில் நிறைய பேருக்கு வீட்டில் இருக்கும்போதே சொர்க்கத்தின் காட்சி, கிருஷ்ணனுடைய காட்சி, பிரம்ம பாபாவுடைய காட்சிகள்லாம் கிடைச்சிருக்கு. பாந்தலியா கபி தேக்காத்தோடையே கேசே ஆத்மாவுக்கு உஜல் ஆத்தி ஹே, அதுவும் பந்தனத்தில் உள்ள ஆத்மாக்கள் அதே ஒரு வேகம் இருக்கும், எப்போ நம்ம போய் பாபா கிட்ட போகிறது அப்படின்னு. அப்படி கர் நஸ்திக் ஆனேசே ஆத்மாவுக்கு குஷ் ஹோத்தி, உங்களுடைய நெருக்கமான இடத்த நோக்கி வர வர ஆத்மாக்கு அது ரொம்ப தெளிவாக பார்க்கும்போது குஷி. இப்படி ஃப்ளைட்லேருந்து நம்ம கீழே இறங்கும்போது அந்த வீடு வாசலில் தெளிவாக தெரியும் போது ஒருபட்ட குஷி வந்துடுது, நம்ம இப்போ வந்து சேர்ந்துட்டோம். அந்த மாதிரி கடைசி நேரத்தில் சொர்க்கத்தின் காட்சிகள்லாம் ரொம்ப கண்கூளிர தெரியும். समझते बाबा हमको ज्ञान देकर श्रृंगारने आए हैं, பாபா நமக்கு ஞானம் கொடுத்து அலங்கரிக்க வர்றார். ஆக்கிரின் ஏக் தின் அக்பர் மே பி படேகா, அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும், இந்த செய்திகள்லாம் செய்தித்தாள்கள் பேப்பரில் கூட போடுவாங்க. அபி தோ ஸ்துதி நிந்தா மான் அபிமான் சப் சாமனே, ஆனால் இப்போ உங்களுக்கு புகழ்ச்சி இகழ்ச்சி மானம் அவமானம் எல்லாமே உங்கள் எதிரில் வருது. ஜந்திய கலப்பலேபே ஐசே ஹுவா தா, அப்போ என்ன நினைக்கணும், கல்பத்துக்கு முன்பு கூட இந்த மாதிரிலாம் நடந்திருந்தது. ஜோ செகண்ட் பாஸ் ஹோ கயா உன்கா சிந்தா நஹி கர், எது ஒரு செகண்ட் கடந்து முடிந்து விட்டதோ அதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. அக்பர் மே கலப்பலேபே ஐசே படாத்தா, செய்தித்தாள்களில் கூட கல்பத்துக்கு முன்னாடி எப்படி போட்டுறாந்தா அதே போல் இப்போ போடுவாங்க. फिर पुरुषार्थ किया जाता, நாம் அப்புறம் முயற்சி பண்ண. हंगामा तो जो हुआ था
சோ ஹோகையா. ஏதாவது சண்டை சச்சரவு நடந்ததுன்னா அது எது நடந்து முடிஞ்சதோ முடிஞ்சிருச்சு. நாம் तो हो गया ना, फिर तुम ரெஸ்பாண்ட் करते हो. कोई पढ़ते कोई नहीं पढ़ते, फुर्सत. ஒரு சிலர் படிக்கிறாங்க, ஒரு சிலர் படிக்கிறதுக்கு நேரமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. और कामों में लग जाओ, ஏன்னா அவங்க மற்ற வேலைகளிலேயே ஈடுபட்டுறாங்க. अब तुम्हारा बुद्धि में ये बेहद का बड़ा ड्रामा है, டிக் டிக் चलती रहे. இப்போ உங்களுடைய புத்தியில் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ட்ராமா, இந்த நாடகம் டிக் டிக் டிக்னு மூவ் ஆகிட்டே இருக்கு. एक सेकंड में पास हुआ, फिर 5 वर्ष बाद रिपीट. இந்த ஒரு வருஷம் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பாபா என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு 5000 ஆண்டும் பாஸ் ஆகிடுவோம். ட்ராமாமே நூந்து கயா, ஏன்னா ட்ராமாவில் பதிவாயிருது. ஃபிர் ஆகே கிளி நகி கரங்கி. ஆக போக போக நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா திரும்பி 5000 வருஷம் கழிச்சு அதே தப்பு தான் நடும். அதனால் ஓகே, ஃபீல் பண்ணக்கூடாது, நடந்து முடிஞ்சிருச்சுன்னு கவனமாக மேற்கொண்டு நாம் அந்த தப்பு இல்லாமல் நடக்கணும். தும்கோ சம்ஜாயத்தை கடி கடி மூல் அச்சா நகி. பாபா நமக்கு புரிய வைக்கின்றார், அடிக்கடி பாபாவை மறக்கிறது நல்லதல்ல. இக்கரம் அச்சா நகி, இந்த செயல் நல்ல செயல் இல்லை. தில் காத்தே ஜாயிங்கே, உங்கள் மனசே அரிக்கிற மாதிரி நீங்கள் இந்த செயல் செய்யக்கூடாது. இசே கரா காம் ஹுவா, இதன் மூலமாக கெட்ட காரியம் ஆயிடுச்சு. பாப் சம்ஜானி தேத்தி, பாபா எச்சரிக்கை கொடுப்பார். ஐசே நஹி கரோ கிஸ்கோ துக் ஹோகா, இந்த மாதிரிலாம் நீ செய்யாத. யாராவது துக்கம் கொடுக்குற மாதிரி நம்ம செய்யலாமா? மன கீ ஜாத்தி ஹே, கிஸ்கோ துக் ஹோகா மன. யாருக்கா துக்கம் என்பது ஏற்பட்டதுன்னா அது பாபா செய்யக்கூடாதுங்கிறார். பாப் பத்லா தேத்தே காம் நஹி கர்னா, பாபா என்ன சொல்ல, அப்புறம் அப்படிப்பட்ட செயல்களை செய்யாதீங்க. பிகர் பூச்சி சீஜ் விட்டா உஸ்கோ சோரி காஜ். யஜ்யத்தில் பாபா வீடு நம்ம வீடு தானே, நம்ம தான் பாபாவுக்கு எல்லாமே செய்கிறோமே அப்படின்னு அதனுடைய அட்வான்டேஜ் நாமளாக இஷ்டத்துக்கு பாபா யஜ்யத்துலேருந்து எதுவும் எடுக்கக்கூடாது. கேட்காமல் எடுத்தால் அது திருட்டு. ஐசி காம் மத் கரோ, இந்த மாதிரியான காரியங்களை செய்யாதீங்க. பிக குச்சி ஜுட்டாய் உஸ்கி சோரி கா, கேட்காம எடுத்தால் அது திருட்டு. ஆஜ்கல் துனியா தேக்கோ கைசே कोई नौकर पर गुस्सा किया वक्त तो दुश्मनी करने लग पड़ती है. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகம் எப்படி இருக்குது, லேபர்ஸ் கிட்ட வேலைக்காரர்கிட்ட கோஷ்டியும் உடனே அவங்க ஒரு எதிரி போல் ஆயிடுறாங்க. வாந்தோ ஷேர் பக்ரி ஆப்பஸ்மே ஷீர்கன்றது. ஆனால் சத்தியத்தில் ஆடும் புழியும் ஒரே ஓடையில் ஆற்கடல் போல பால் குடிக்கும். லூன் பானி அவர் ஷீர்கண்ட். ஆடுங்கிறது உப்பு தண்ணி, சிங்கங்கிறது தேசிய பறவைன்னு சொன்னோம். ஏன்னா அது நல்ல தண்ணி மாதிரி. அவங்க தேவி தேவதைகள் போல இனிமையாக இருப்பான். இஸ் ராவன் கி துனியா में सब मनुष्य लोन पानी है. ராவனுடைய உலகத்தில் அனைத்து மனிதர்களும் உப்பு தண்ணியாக இருக்காங்க. பா பச்சோம் பி லூன் பானி ஹே. குழந்தைகளும் பாபா சொல்கிறாரு உப்பு தண்ணியாகவே இருக்கீங்களே. காம் மகா சத்ரு ஹேனா, காமம் மிகப்பெரிய எதிரி அல்லவா. காம் கட்டாரி சலாய ஏக் தோக்கு துக் தித். காம விகாரத்தில் ஈடுபடுறீங்க, ஒருவர் மற்றவருக்கு துக்கம் தர்றீங்க. சாரி துனியா லூன் பானி. இந்த முழு உலகமே பாபா என்ன சொல்கிறாரு, உப்பு தண்ணிங்கிறார். சத்திய துனியா ஷீர்கண்ட். சத்தியுகங்கிறது பார்க்கடல். ஹின் பாத்தோங்கு துனியா கியா ஜானே. இந்த விஷயங்கள்லாம் உலக மக்கள் என்ன புரிஞ்சுக்குவாங்க, மனுஷ சொர்க்கம் லாக்கோ வருஷம். மனிதர்கள் சொர்க்கத்தை பல லட்சம் ஆண்டுகள்னு சொல்லிட்டாங்க. கொய் புத்திமே ஆனா சக்கே, லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு சொல்ல பிறகு நாம் சொல்கிறது இந்த 5000 வருஷத்தை எப்படி அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஜோ தேவதாத்தே உன்கோபி மிருத்திமே ஆத்தி ஹே. யார் தேவதைகளாக வாழ்ந்தார்களோ அவங்களுக்கு தான் இது சொன்ன உடனே டச்சா. தும் ஜாந்தி ஹோ தேவதாய் சத்தியமே தே. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க தேவதைகள் என்றாலே சத்தியத்தில் தான் இருப்பாங்க. जिससे 84 जन्म लिया वही फिर आकर के पड़े. யார் 84 ஜென்மம் எடுத்தார்களோ அவங்க தான் மீண்டும் இங்கே ஞான கல்வி படிப்பா. காண்டோம் சே ஃபூல் பனே. முட்கள்லேருந்து
மலராக ஆகுவாங்க. யாரு? கல்பம் முன்னாடி படித்தவர். ஏ பாப் ஏகே யூனிவர்சிட்டிக்கு இன்கா பிரான்ச்சஸ் நிகழ்த்தீர். இது ஒன்றே ஒன்றுதான் தந்தையினுடைய பல்கலைக்கழகம். இதனுடைய கிளை நிலையங்கள் உருவாயிட்டே இருக்கு. குத் ஜப் ஆயங்கே உன்கோ யாத்கார் கித்மத்கார் பனேங்கே. எப்போ பாபா வர்றாரோ அப்போதான் நாம் அவருடைய உதவியாளர்களாக ஆகின்றோம். ஜிஸ்கி துவாரா துமாரா குதுக்கி ராஜஸ்தான். இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ண. பாபா ஆத்மாவுக்கோ ரூஹானி சர்வீஸ் சிக்லார். பாபா ஆத்மாக்களுக்கு ஆன்மீக சேவை கற்றுத்தர. क्योंकि रूह तमो प्रधान. ஏன்னா ஆத்மாக்கள் தமோ பிரதான் ஆயிடுச்சு. பிர் பாபா சத்தோ பிரதான் பன. இப்போ மீண்டும் பாபா சத்தோ பிரதானமாக ஆக்குகின்றார். பாபா கத்தி மாமேகம் யாத் கரோ விக்ரம் வினாஷோ. பாபா சொல்றார், என் ஒருவனையே நினைவு செய்ய, அப்போ பாவ கர்மங்கள் அழிஞ்சிரும். எக் யோக அக்னி. இதைத்தான் யோக அக்னி. பாரத் கா பிராச்சீன் யோக் காயா ஹுவா. பாரத தேசத்தின் பழமையான புகழ்பெற்ற யோகம் என்று பெருமை பாடப்படும். ஆர்டிஃபிஷியல் யோகத்தோ பௌத்தோகம். இன்னைக்கு செயற்கையான யோகம் நிறையா வந்துருச்சு. इसलिए பாபா कहते याद की यात्रा कहना ठीक. அதனால தான் பாபா சொல்லித்தர்றாரு, நினைவு என்ற யாத்திரையின் சப்தம்தான் சரியானது. शिव बाबा को याद करते करते तुम शिवपुरी में चल. शिव बाबा நினைவு செய்து செய்து நாம சிவபுரிக்கே போய் சேர்ந்துருவோம். வகை சிவபுரி வகை விஷ்ணு. பரந்தாமம் சிவபுரி, சத்தியகம் விஷ்ணுபுரி, एक रावणपुरी. இப்போ இருக்கக்கூடிய ராவணபுரி. விஷ்ணுபுரிக்கு பீச் தும் ராம்புரி மே. விஷ்ணுபுரிக்கு அப்புறம் ராமபுரி. சூரியவம்சிக்கு பாத் சந்திரவம்சி. சூரிய வம்சத்துக்கு அப்புறம் தான் சந்திரவம்சம். எக்தோ காமன் பாத். இதெல்லாம் பொதுவான கருத்துக்கள். ஆதா கல்ப் சத்யு திரேதா, ஆதா கல்ப் துவாபரயுகம். பாதி கல்ப சத்தியுகம் திரேதாயுகம், பாதி கல்ப துவாபரயுகம் கலியுகம். அபி தும் சங்கம் பர் ஹோ. இப்போதான் நீங்கள் மீண்டும் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். எக்பி சிறப் தும் ஜான்தே ஹோ. இதெல்லாமே நீங்கள் குழந்தைகள் தான் தெரிஞ்சிட்டீங்க. இது இப்போ சங்கம யுகம் அப்படிங்க. जो अच्छी रीति धारण करते वह दूसरों को भी समझाते. யார் நல்லபடியாக தாரணை செய்கின்றார்களோ அவங்க தான் மற்றவங்களுக்கு புரிய வைப்பாங்க. ஹம் புருஷோத்தம் சங்கம் பர்ஹே. என்ன புரிய வைக்கணும்? நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். एक इसकी बुद्धि में याद रहे तो सारा ड्रामा बुद्धि में. புருஷோத்தம சங்கம யுகத்தை புரிந்து கொண்டால் முழு ட்ராமாவும் புத்தியில் வந்துடும். பரந்து கலியுக தேக்கி சம்பந்தி யாத் ஆத்தீர். ஆனால் கலியுகத்தில் தேக சம்பந்தத்தின் நினைவு தான் வருது. பாப் கத்தி தும்கோ யாத் கர்னா ஏக் பாப்கோ. பாபா சொல்றாரு, நீங்கள் ஒரு பாபாவை தான் நினைவு செய்ய வேண்டும். சர்வகா சத்கதி தத்தா ராஜ்யோ சிக்கலானே வாலா ஏகை. அனைவருக்கும் சத்கதி தரக்கூடியவர், அனைவருக்கும் राजयोगத்தை கற்றுத்தரக்கூடியவர் ஒரே ஒருவர் தான். इसलिए बाबा ने समझा शिव बाबा की जयंती है जो सारी दुनिया को पलटाते. तो சிவனுடைய பிறந்த நாள் தான் முழு உலகத்தையும் மாற்றம் செய்கின்றது. தும் பிராமன் கி ஜாந்த். இதெல்லாம் பிராமணர்களாகி நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க. அபியம் புருஷோத்தம் சங்கம் பர். இப்போ நம்ம புருஷோத்தம சங்கம் யுகத்தில். जो ब्राह्मण ही उनको रचिता रचना का ज्ञान बुद्धि में. யார் பிராமணர்களோ அவர்களுடைய புத்தியில் படைப்பவர், மேலும் அவருடைய படைப்பு பற்றிய ஞானம் இருக்கு. அச்சாம் நல்லது. மீட்டே மீட்டே சிக்கலத்தை बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. நல்லது. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு செல்லமான தாய் தந்தையின் அன்பு நினைவுகள். நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள், ஆன்மீக தந்தைக்கு அன்பு நினைவுகள். धारणेकुंडान मुख्य सारम. कोई भी ऐसा कर्म नहीं करना जिससे किसी को दुख.
அந்த மாதிரி எந்த ஒரு காரியம் செய்யாதீர்கள், உங்கள் செயல் மூலமாக மற்றவர்களுக்கு துக்கம் ஏற்படும். கடுவே போல் நகி போல்னா, கடுமையான வார்த்தைகள், கசப்பான வார்த்தைகள் பேசக்கூடாது. மற்றவங்களுடைய மனசு பிஞ்சார மாதிரி பேசக்கூடாது. போத் போத் ஷீர்கண்டோக்கரஹ்னா, ரொம்ப ரொம்ப பால் கடல் போல் இருக்கணும். கிசி பி தேகதாரிக்கு ஸ்துதி நகி கர், எந்த ஒரு தேகமுள்ள மனிதனை மகிமை பாடாதீங்க. புத்தி மிரகம்கோ சிவ் பாபா படாத்தா, புத்தியில் நமக்கு நினைவு இருக்க வேண்டும், எனக்கு சிவ் பாபா பாடம் கற்பிக்கிறார். ஏக்கி மகிமா கண், ஆகவே ஒருத்தருடைய மகிமைதான் பாட வேண்டும். ரூஹானி கித்மத் கார்பன், ஆன்மீக உதவியாளர்களாக ஆக வேண்டும். वरदानम शुद्ध संकल्प व्रत द्वारा वृत्ति को परिवर्तन करने वाला दिल तख्त नशीन भव, தூய எண்ணங்களை செய்வேன் என்ற விரதத்தின் மூலமாக, விரதம்னா உறுதியாக கடைப்பிடிக்கிறது. ஸோ என்ன விரதம் எடுக்கணும்? நான் தூய எண்ணங்களை செய்வேன் என்ற விரதத்தின் மூலமாக உங்களுடைய உள் உணர்வை மாற்றக்கூடியவர்கள் இதய சிம்மாசனதாரி பவ. பாப் தாதா கா தில் தக்த் இத்தனா பியூர் ஹை, பாப் தாதாவுடைய இதய சிம்மாசனம் அவ்வளோ தூய்மையானது. விருத்திக்கோ பரிவர்த்தன், அதுதான் விருத்தியை மாற்றக்கூடியது. ஸோ அந்த இதய சிம்மாசனத்தில் தூய ஆத்மாக்கள் தான் உட்கார முடியும். जिनकी संकल्प में भी अपवित्रता अमर्यादा आती तो तख्त के बजाय गिरती कला में नीचे. யாருடைய மனதில் கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள் வருகின்றதோ, மரியாதைக்கு புறம்பான எண்ணங்கள் வருகின்றதோ, அவங்க இதே சிம்மாசனத்தில் உட்கார்றது பதிலாக தாழ்ந்த நிலை நோக்கி போயிடுறாங்க. इसलिए पहले शुद्ध संकल्प व्रत द्वारा, ஆகவே முதல்ல நான் தூய எண்ணங்களை தான் செய்வேன் என்ற விரதம் பண்ணுங்க. தப் விருத்தி பரிவர்த்தன்க, அப்புறம் உங்களுடைய உள் உணர்வுகளை மாற்றம் செய்யுங்க. விருத்தி பரிவர்த்தன் சே பவிஷ்ய ஜீவன் ரூபி சிருஷ்டி பத, உங்களுடைய உள் உணர்வுகள் விருத்தி ஆழ் மனதில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உலக மாற்றம் ஏற்படும். शुद्ध संकल्प दृढ़ संकल्प की वृत्ति प्रत्यक्ष फल सदा के लिए बाप दादा का दिल. யார் शुद्ध संकल्पம் திடமான சங்கல்பம் கடைப்பிடிக்கிறாங்களோ, நான் சுத்த சங்கல்பம் தான் செய்வேன், என்னுடைய சங்கல்பம் ஒவ்வொன்றும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு யார் இந்த மாதிரியான விரதத்தை கடைப்பிடிக்கின்றார்களோ அவங்களுக்கு பிரத்யட்சமான பலன் என சதா கால பாப் தாதாவின் இதய சிம்மாசனம். ஸ்லோகன். ஜஹா சர்வசக்தியா சாத்தே வஹா நிர்விகன் சஃபல்தா. எங்கே சர்வசக்திகள் கூடவே இருக்கோ அவங்க அனைத்து தடைகளையும் நீங்கியவர்களா. நிர்விகன் அவ்வக்த இஷாரா. அப் சம்பன்னவா கர்மத்தித் பண்ணிக்கு துன்லா. இந்த மாதம் பூரா நமக்கு என்ன இஷாரா கிடைக்குது? நம்ம சம்பன்னதா, நிறைந்தவர்கள். ஆத்மா நிறையும் போது என்ன இடம்? கர்மாத்தீத் நிலை. அந்த பாக் ஸ்திதி அர்த்தாத் கர்ம பந்தன் அந்திம் வாகன். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்ம சரீரம் வாகனமாக ஆகி பறக்கணும். அப்போ அந்த சூக்ஷ்ம சரீர வாகனமாக எப்பாகும்? கர்மபந்தன் முக்த், கர்ம பந்தனத்திலிருந்து முக்தடைந்தவர்கள். கர்மாத்தி ஸ்திதிக்க வாகனம், அதுதான் கர்மாத்தி ஸ்திதியின் வாகனம். அர்த்தாத் அந்திம் வாகனம், அதுதான் இறுதியான வாகனம். ஜிஸ் துவாரா செகண்ட் மே சாத் உடை, அந்த வாகனத்தின் மூலமாக ஒரு செகண்டில் கூடவே பறக்க முடியும். இஸ்கிலே சர்வ ஹத்தோं से पार बेहद स्वरूप में बेहद சேவை. அதற்காக அனைத்து விதமான எல்லைக்குட்பட்டதிலிருந்து விடுபட்டு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஸ்திதியில் எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரிய சர்வ ஹத்தோं के ऊपर விஜய் பிராப்த் கர்னே, அனைத்து விதமான எல்லைக்குட்பட்டதிலிருந்து வெற்றியை அடையக்கூடியவர்கள். விஜய் ரத்தன் பனோ, வெற்றி ரத்தனமாகுங்க. தப் அந்திம் கர்மாத்தி ஸ்வரூப் அனுபவ ஸ்வரூப், அப்போ தான் இறுதி நேரத்தினுடைய அந்த கர்மாத்தி ஸ்வரூபத்தின் அனுபவியாக ஆக முடியும், அனுபவ ஸ்வரூபமாக ஆக முடியும். நல்லது.
ओम शांति, ओम शांति, ओम शांति। तुम्हारी बच्चों को ऊंचा उठाने की तदबीर अथक तुम्हारी, शब्दों में करे कैसे बयां, बस दिल से तुम ही